தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் ஆற்றிய அந்த முதல் உரை வெறும் அரசியல் பேச்சாக மட்டுமல்லாமல் பல வரலாற்று உண்மைகளை தாங்கி நின்றது ஒட்டுமொத்த அவையையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக தனது உரையில் அவர் குறிப்பிட்ட 3 பெயர்கள் இன்று சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளன. ஜே. சிவசண்முகம் பிள்ளை, டாக்டர் யு. கிருஷ்ணராவ் மற்றும் எஸ். செல்லப்பாண்டியன் ஆகிய அந்த 3 மாபெரும் தலைவர்கள் யார்? பல தசாப்தங்களுக்கு பிறகு அவர்களை முதலமைச்சர் விஜய் இன்று சட்டமன்றத்தில் நினைவுகூர வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்த சுவாரஸ்யமான பின்னணியை இப்போது விரிவாக பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டவர்களில் முதன்மையானவர் ஜே. சிவசண்முகம் பிள்ளை. இவர் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அமைக்கப்பட்ட மெட்ராஸ் மாகாண சட்டமன்றத்தின் முதல் சபாநாயகர் என்ற பெருமைக்குரியவர். 1946 முதல் 55 வரை மிக நீண்ட காலம் இந்த பதவியை வகித்த இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து இந்த உயர்ந்த இடத்தை அடைந்த முதல் நபராவார். இன்றைய சட்டமன்ற மரபுகளை அன்றே மிக நேர்த்தியாக வகுத்துக் கொடுத்தவர் இவர்தான். அவரை தொடர்ந்து விஜய் குறிப்பிட்ட டாக்டர் யு. கிருஷ்ணராவ் ஒரு மருத்துவராக இருந்த போதிலும் அரசியலில் மிக சிறந்த நடுநிலை நிர்வாகியாக திகழ்ந்தவர். 1957 முதல் 61 வரை சபாநாயகராக இருந்த இவர் சட்டசபை விதிகளை எவ்வித பாகுபாடும் இன்றி மிக கடுமையாக பின்பற்றியவர் என்று இன்றும் புகழப்படுகிறார். 3வது முதலமைச்சர் குறிப்பிட்ட எஸ். செல்லப்பாண்டியன் பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் பக்தவச்சலம் ஆகியோரின் ஆட்சிக் காலத்தில் சபாநாயகராக இருந்தவர். ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என இருதரப்புக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி ஜனநாயக முறைப்படி சபையை நடத்தியதில் இவர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தார். இப்படிப்பட்ட வரலாற்று புகழ்பெற்ற மனிதர்களை முதலமைச்சர் விஜய் இன்று தேடிப்பிடித்து சட்டமன்றத்தில் குறிப்பிட்டதன் பின்னணியில் ஒரு மிக முக்கியமான அரசியல் காரணம் ஒளிந்திருக்கிறது. சபாநாயகர் பதவி என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சொந்தமான அலங்கார பதவி அல்ல. அது ஒட்டுமொத்த சட்டமன்றத்திற்கும் பொதுவானது, நடுநிலையானது என்பதை புதிய உறுப்பினர்களுக்கு ஆணித்தரமாக உணர்த்துவதே விஜயின் இந்த வியூகமாகும். திராவிட கட்சிகளின் 60 ஆண்டு கால ஆட்சியில் மறக்கப்பட்டிருந்த இந்த மேன்மையான சட்டமன்ற மரபுகளை தனது முதல் உரையின் மூலமாகவே விஜய் மீண்டும் மீட்டெடுத்துள்ளார். சபாநாயகர் இருக்கையின் மாண்பையும் அதன் நடுநிலைமையையும் வலியுறுத்தியதன் மூலம் தனது ஆட்சி ஒரு புதிய பாதையில் செல்லும் என்ற தெளிவான சமிக்ஞையை அவர் எதிர்க்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு சேர வழங்கியுள்ளார். முதலமைச்சர் விஜயின் இந்த வரலாற்று அறிவு மற்றும் நடுநிலை அரசியல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.